ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். அர்ஜுன் தாஸ் லீடாக நடிக்கிற படம் தான் ஒன்ஸ் மோர். இந்த படத்தில் ஹீரோயினா அதிதி சங்கர் தான் நடிக்கிறாங்க. எப்பயும் இந்த படத்துலேருந்து ஒரு சாங் ரிலீஸ் ஆகி செம்ம ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இன்னுமே இந்த படம் ரிலீஸ் ஆகாத இருக்குது. வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபே பண்ணிடுங்க. இப்போ இந்த படத்தை பற்றி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தை சம்மர் ரிலீஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி படத்தரப்ப வந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மே மாதம் ரிலீஸ் ஆக தான் வாய்ப்புகள் இருக்குது. ரிலீஸ் ஆகுதான்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். டைரக்டர் சசி இயக்கத்தில் விஜய் ஆண்டனி நடிப்பில் உருவாக்கிட்டு இருக்க படம் தான் நூறுசாமி. இந்த படத்தோட டைட்டில் பிச்சைக்காரன் படத்துல உள்ள சாங்ல உள்ள ஒரு வேர்டு தான். பிச்சைக்காரன் படத்தையுமே சசி தான் இயக்கியிருப்பாரு. அந்த படமே நிறைய பிளாக் பஸ்டர் ஆச்சு. அதை தொடர்ந்து விஜய் ஆண்டனியே இயக்கி வந்த படம் தான் பிச்சைக்காரன் 2 ஒரு டிசாஸ்டரா மாறிடுச்சு. இப்போ இவங்க 2 பேர் காம்போல வர படம் தான் நூறுசாமி. இந்த படத்துக்கு ஒரு பெரிய வரவேற்பு மக்கள் மத்தியில் இருக்குது. ஒரு எமோஷன் எல்லாமே கலந்து இந்த படத்தோட போஸ்டரை பார்க்கக்குள்ள ஒரு விவசாய கதையா இருக்குன்ற நம்பப்படுது. இப்ப இந்த படத்தை பத்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, வர 16ஆம் தேதி இந்த படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆகுதான். இந்த படம் மே 1ஆம் தேதி ரிலீஸ் ஆகுதுன்றத அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சூர்யா ரசிகர்கள் எல்லாருமே எதிர்பார்த்துருக்க கொண்டிருக்க படம் தான் கருப்பு. இந்த படத்தோட அப்டேட் கேட்டு எல்லாருமே ஓஞ்சிருவாங்க போல. ஆனா இந்த படத்துல இருந்து ஒரு அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. இப்ப இந்த படத்தை பத்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்துல இருந்து செகண்ட் சிங்கிள் சாங்க வந்து சாயமிக்கர் மியூசிக்கல்ல சிம்பு பாட போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா செகண்ட் சிங்கிள் தான் அபிஷியல் ரிலீஸ் இருக்குன்ற மாதிரி ஏற்கனவே ஆர்ஜே பாலாஜி கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. வெயிட் பண்ணி பார்ப்போம். சூர்யா நடிப்புல உருவாகி உள்ள படம் தான் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ். இதுக்கு முன்னாடியே கருப்பு படத்தை எடுத்தாங்க. அதுல இருந்து எந்த அப்டேட்டுமே வரல. ஆனா இந்த படத்துல இருந்து அப்டேட் வந்துட்டே இருக்குது. இப்ப இந்த படத்தை பத்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்துல இருந்து அபிஷியல் டீசரை வர 16ஆம் தேதி 4/6க்கு ரிலீஸ் பண்ண போறாங்களாம் ஈவினிங். இது வரைக்கும் இந்த படத்துல இருந்து வந்த போஸ்டர்ல எல்லாமே சூர்யா மட்டும் ஒரு குழந்தை மட்டும் தான் இருந்துச்சு. ஆனா இப்ப விட்டுருக்க போஸ்டர்ல ஒரு லேடி பேர் இருக்காங்க. இந்த ஹீரோயின் யாருன்றது டீசர் வந்த பிறகு தான் தெரியும். எல்லாரும் மமிதா பைஜ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். வீடியோ பற்றி தான் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.